சுடிதார் நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். உங்ககிட்ட கூட வீடியோ காமிச்சிருந்தேன். அக்காட்ட போய் அக்கா உடம்பு மட்டும் பிடிச்சி தாங்கக்கா அப்படின்னு. ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காளான் தான் மக்களே செய்ய போகிறேன். கூட்டு தான், குழம்பெல்லாம் வைக்கலை. கூட்டு வச்சு காலையில் பசங்களுக்கு தோசை செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் ஒரு பக்கம் சோறு வேக போட்டிருந்தேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு காலையில் சோறு பொங்கி காளான் கூட்டு வச்சு கொடுத்தாச்சு. 3 பாக்கெட்டு காளான் வாங்கிட்டு வந்துருந்தாவ அது சொல்லவே இல்லை பார்த்துக்கோங்க. 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், இருந்திருக்கு. எனக்கே தெரியாது, ஃப்ரிட்ஜ் ஓப்பனே பண்ணலை. அப்புறம் பார்க்கும்போது தான், ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது தான் காளான்றது தெரியும். சரி, கூட்டு மாதிரி வச்சிடலாம். அதில் நிறைய வேஸ்ட் ஆகி போய்ட்டு பார்த்துக்கோங்க. ஒரு மாதிரி குழுன்னு ஆகிட்டு தேடுறது மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்து காளான் கூட்டு வச்சாச்சு. அப்புறம் ஊருக்கு கிளம்புற வேலையும் எனக்கு இருந்துச்சு. ட்ரெஸ்ஸு திங்கக்கிழமை காலையில் கிளம்புறோன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் உட்காந்து துணி எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்னு இருந்தேன். ஏன்னா எனக்கு ப்ளட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 8.7க்கு வந்திருக்கு. போன வாட்டி 8.2 இருந்துச்சு, இப்போ 8.7. அப்புறம் பொட்டாசியம் 3க்கு வந்திருக்கு பார்த்துக்கோங்க. சோடியம் எப்போதும் போல் 138. கிரியாட்டினுமே 9.6ன்னு இருந்துச்சு. எல்லாமே ஓரளவு இந்த ப்ளட் ரிப்போர்ட்டில் கம்மியாக தான் வந்திருக்கு. கிரியாட்டினை பற்றி கொஞ்சம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன், அது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ப்ளட் இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். திங்கக்கிழமை காலையில் டயாலிஸ் பண்ணிட்டு தான் நான் ஊருக்கு கிளம்ப போகிறேன். காலையில் 5 மணிக்கு டயாலிஸ்க்கு வீட்டில் இருந்தே கிளம்பி போனோம். அப்போ தான் கரெக்டாக 6 மணிக்கு போனோன்னா அங்கே நைட் ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்கு டயாலிஸ் போட்டு விட்ருவாங்க. கரெக்டாக ஒரு 9 மணி 9:30க்குள்ளெல்லாம் முடிச்சிட்டோன்னா ஊருக்கு கிளம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருமே ஒட்டுக்கா போகிறத நினச்சா ஜாலியாக தான் மக்களே இருக்குது. பேக் பண்ணிடுவோம் வாங்க மக்களே. காலை சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாச்சு. இப்போ நான் நாளைக்கு விடிய காலமே போனோம் பார்த்துக்கோங்க. சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸ்லேயே ஊருக்கு போகிறேன்ட்டு. லீவும் கேட்டேன் டாக்டர்கிட்ட. டாக்டர் லீவ் தந்துட்டாங்க மக்களே. இப்போ விடிய காலம் திங்கட்கிழமை காலையிலைக்கு நான் டயாலிஸ்க்கு சொல்லிட்டு வந்திருக்கேன். எத்தனை மணிக்குன்னா 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். 6 மணிக்கெலாம் நிறைய பேர் போட்டுருவாங்க. நான் கொஞ்சம் அட்வான்ஸாக 5 மணிக்கு கிளம்பி போயிடுவேன். போயிட்டு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னு வச்சுருக்கேன். 5 மணிக்கு போட்டாவன்னா 5 மணிக்கெலாம் போட மாட்டாவே. கரெக்டாக 6 மணிக்கு டான்னு போய் நின்றுவேன். பிள்ளைகளாக போட்டு விட்ருங்க எனக்கு, அக்கா டக்குன்னு டயாலிஸ் முடிச்சுட்டு ஊருக்கு போகிறேன். ஏன்னா நைட்டு முளைப்பாரி இதெல்லாம் எடுப்பாங்களா, அதை கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. 6 மணிக்கு போட்டான்னா 7, 8, 9, 10 அதை முடிச்சுட்டு கிளம்பிட வேண்டிதான். என் பிள்ளை என்ன துணி எடுத்து வச்சுருக்கு, பட்டுப்பாடை. இந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நான் எனக்குன்னு சுடிதார் கூட எடுக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க. எல்லாம் பழசே தான். அவங்க கிட்டத்தட்ட என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், 1 வருஷமாக போட்ட துணியை தான் அரைச்சிக்கிட்டு கிடக்கேன். ஆனால் இந்த பிள்ளைக்கு பட்டுப்பாவடை அதுன்னு வெரைட்டியாக இருக்குது, ஒன்றும் போட மாட்டேங்குது பார்த்துக்கோங்க. இதை எடுத்து வச்சுருக்காளாம். அப்புறம் இது என் தங்கச்சி எனக்கு தந்தா. ஏன்னா ஒரு 5 சுடிதார் நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். உங்ககிட்ட கூட வீடியோ காமிச்சிருந்தேன். 5 சுடிதார் தைக்க போகிறேன்ட்டு. தைக்கலான்னு போனால் பெடல் மிஷின் தான் வச்சுருக்கேன். அந்த நூல் அத்தத்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கீழே இருக்கிற பாபினையும் பார்த்துட்டேன். மேலே அந்த நீடிலால் அந்த நூல் கோர்த்தா அது அந்த அத்தத்து வருது. என்ன மிஸ்டேக்கோ, யாராவது கோயில் கூடையே பக்கத்தில் வச்சுட்டு 2 நாளைக்கு முன்னாடி தைக்க உட்காருவாவில் தைக்க முடியல. அதனால் என் தங்கச்சி தான் இந்த சுடிதார் தந்தா பார்த்துக்கங்க போட்டுக்க அப்படின்ட்டு. அதனால் அவள் இது பெருசாக இருந்துச்சு. நான் பக்கத்தில் ஒரு அக்காட்ட போய் அக்கா உடம்பு மட்டும் பிடிச்சி தாங்கக்கா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒரு சுடிதார். அதுக்கப்புறம் இது என் பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு. ஒரு அப்போ தான் கிட்னி ஃபெயிலியருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம டயாலிஸ் போட்ட புதுசில் அப்போல்லாம் நம்மளுக்கு என்ன தாட் இருக்கும், நம்ம லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இன்றைக்கும் நாளைக்குன்னு இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு சீரியஸாக நான் ஹாஸ்பிட்டலில் கிடந்திருக்கேன். அதனால் நம்ம இருக்கும்போதே நம்ம பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு போட்டு அழகு வைக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு என் பிள்ளைக்கு எடுத்து கொடுத்ததே இல்லை பார்த்துங்க. இது கோட்டு, ஓவர் கோட் பண்ணி எடுத்து போட்டுருணும் அப்படின்ட்டு டயாலிஸ் கழுத்தில் பண்ணியிருக்கேன்.
அப்படியோடி போய் தீபாவளிக்கு இந்த வருஷம் தான் நம்ம பிள்ளைகள கூட தீபாவளி கொண்டாட போகிறோம் அப்படின்ட்டு ஃபீலிங்கில் போய் கோயம்புத்தூரில் போய் சிவா கடையில் போய் உட்காந்து அந்த இதுக்குள்ளேயும் போய் ட்ரெஸ் எடுத்தேன் என் பிள்ளைக்கு. ஏன்னா ஒரு தாய்க்கு அந்த பயம் இருக்கும் பற்றியெல்லாம், நம்மளுக்கு கழுத்துலேயும் போட்டாச்சு, அடிக்கடி நம்ம ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆகிறோம், இன்னைக்கா நாளைக்கா அப்படின்ட்டு அந்த தாட்டு மனசுக்குள்ளே பதிஞ்சிட்டு. அதாவது நம்மளுக்கு வந்து பேச்சு துணைக்கு ஆள் இல்லை, நம்மகிட்ட யாரும் பேசலைன்னா அந்த தாட் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தான் நம்ம வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம்ல, அதனால் நிறைய பேர் வந்து நான் கமெண்ட் பண்ணுவாங்களா, அதுலேயும் வந்து நான் மனசு தேறிட்டேன். அவ்வளோதான். இந்த ட்ரெஸ்ஸு தான், இதை வந்து எடுத்துகிட்டு போகிறேன். அதாவது நாளைக்கு நைட்டு ஃபங்க்ஷனு, நான் சீக்கிரமாக போகணும், அப்போ தான் நைட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியும். அதுக்கு வந்து இந்த துணியை எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ தான் வேலையை விட்டு வந்திருக்கவ, மணி 10:15. நாங்கள் என்ன பேக் பண்ணலை, நாளைக்கு காலையில் கிளம்புனேன். பையன் எடுத்து தாங்க துணி ஒன்றும் பேக் பண்ணலை. பையன் என்ன பையன், உங்களுக்கு உங்கள் துணியை நீங்கள் தனியாக வச்சுக்கிடுங்க, நீங்கள் அங்கே போறிய, நாங்கள் இங்கே போகிறோம். இதுவும் நீங்கள் பார்த்துருப்பிய, போன வருஷம் யூடியூப் தொடங்கி நான் பழனிக்கு போகிறேன்னு சொல்லி போட்டிருப்பேன். அப்போ இந்த ட்ரெஸ் போட்டிருந்தேன். இதெல்லாம் 800 வாங்கினேன் பார்த்துக்கோங்க. நல்லா தான் இருக்குது, நீட்டாக சிம்பிளாக இருக்குது. இதை தான் நான் வந்து கோயில் கடைக்கு 2 துணி, ஒன்று என் தங்கச்சி தந்தது, இது அவ்வளோதான். என் பிள்ளைக்கு வந்து இது வந்து எங்கள் அத்தை வந்து என் பிள்ளைக்கு எடுத்து கொடுத்துக்கோங்க. இது அப்படியே புதுசாக இருக்குது, போடவே இல்லை. இந்த கையை மட்டும் தைச்சி கொண்டு வந்திருக்கு. இது சேர் தான் என்னென்னு செக் பண்ணாலும் சும்மாக்கே தைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து அவளை போட சொல்லணும், போட்டு பார்க்க சொல்லணும். புதுசாகவே வச்சிட்ருக்கக்கூடாதாம. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான், என்ன தம்பி கல்யாணத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது எங்கள் அத்தை வந்து அந்த கல்யாண சார்பாக எடுத்து கொடுத்தா. கிட்டத்தட்ட 6-7 மாதம் ஆச்சு, அப்படியே வச்சுருக்கேன். அதனால் இந்த வாட்டி கோயில் கடைக்கு போட்டு விட்றணுன்ட்டு எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம எடுத்து வச்சு இந்த பிள்ளைகளுக்கு போடவே மாட்டேங்கி, ஒரு பெனியனும் ஒரு டவுசர் இப்படியே தான் போட்டு அலையிறாளா. அதனால் நம்ம அப்போ தான் எடுத்து வச்சுருப்போம். அடுத்த நேரம் பார்க்கும்போது துணியே சின்னதான மாதிரி இருக்குது, மனசே கேட்க மாட்டேங்கி. இனி அவளுக்கெல்லாம் துணி எடுக்கக்கூடாது மக்களே, எனக்கு தான் எடுக்க போகிறேன். இதுவும் என் தங்கச்சி சுடிதார் தான். அவள் சுடிதார் அம்பிட்ட இதெல்லாம் அவள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் போட்டது பார்த்துக்கோங்க. இப்போ அது எல்லாம் எனக்கு வந்துட்டு, அவளுக்கு ஒரே பொறாமை. கேட்டி நீ மட்டும் உடம்பு போடாமல் இப்படி இருக்கா, நான் மட்டும் ஒன்றும் போட முடியலேன். அதை பற்றி நம்மளும் கவலைப்படுறதே கிடையாது. சரி, பேக் பண்ணிட்டேன் மக்களே. பேக்குனா இந்த பேக் கிடையாது, ஆனால் இதை பார்த்து பேக் பண்ண போகிறேன்.